ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே ஸ்மார்ட்டாக எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. உங்களுடைய செலவுகளை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 7 சீக்ரெட் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், மாதம் இவ்வளோ பணம் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மாதம் முடியும் போது நம்ம பார்த்தா நம்ம கையில் காசு நயா பைசா கூட இருக்காதுங்க. நாம் எவ்வளோதான் சேமிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் நம்மளால் சேமிக்கவே முடியாமல் இருக்கும். அப்படியும் நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது இதுலேயே கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி கொஞ்சம் காசை சேமித்து வச்சாலோ நம்ம கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு கஞ்சத்தனமான ஆள், நீ எதுக்குமே செலவு பண்ண மாட்டேங்கிற, சேமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கஞ்சத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அது உண்மையே இல்லைங்க. நீங்கள் உங்கள் செலவுகளை குறைச்சி நீங்கள் நிம்மதியாக சேமிக்கிறதுக்கு நீங்கள் கஞ்சத்தனமாக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தால் போதும். ஸோ ஸ்மார்ட்டாக வழி இருக்குங்க நமக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ஸ்மார்ட்டான 7 ரகசியத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த 7 ரகசியங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 7 ரகசியத்தில் ஃபர்ஸ்ட் இருக்க 3 ரகசியமும் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச ரகசியமாக தாங்க இருக்கும். ஆனால் தெரியாதவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரகசியம் என்னென்னா 50-30-20 இந்த ரூலு தாங்க. ஸோ இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்க 50%, அதாவது உங்களுடைய வருமானம் வந்த உடனே உங்களுடைய சம்பளத்தில் 50% உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கணுங்க. அதாவது நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள்லாம் நம்ம என்னென்ன சொல்லலாம், வீட்டு வாடகை, மளிகை சாமான்கள், அப்புறம் நாம் ஏதாவது இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருந்தால் அந்த பணம், இதுக்கு எல்லாமே நம்ம கட்டாயம் மாதம் பிறந்துட்டா கட்ட வேண்டியது தாங்க. ஸோ இது நம்மளுக்கு நம்மளுடைய சம்பளத்துலேருந்து 50% பணத்தை எடுத்து வச்சுக்கணுங்க. இன்னொரு செகண்ட் 30% நம்மளுடைய ஆசைகளுக்கு, நம்மளுடைய வாண்ட்ஸுங்க. இப்போ நம்ம எப்படினாலும் சேமிக்கிறோம் சொல்லிட்டு நம்மளால எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு ஆசைகளோ இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது இல்லைங்களா? நாம் இருந்துக்கலாம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்க நம்ம குழந்தைங்க, அவங்களால கண்டிப்பாக நாம் சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களையும் அந்த மாதிரி நாம் கஞ்சத்தனமாக இருக்க வைக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஆசைகளுக்கு 30% பணத்தை கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. ஸோ நம்மளுடைய பணம் சம்பாதிக்கிறதே நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான். ஸோ நம்மளுடைய சந்தோஷமான ஆசைகளுக்கு ஒரு 30% பணத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு டைம் சினிமா போகலாம், இல்லை ஒரு ஷாப்பிங் பண்ணலாம், இல்லைனா வெளியே போய் நம்ம டின்னர் சாப்பிட்றது, இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 30% பணத்தை எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது 20%. இந்த 20% கண்டிப்பாக நம்மளுடைய சேவிங்ஸ், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தாங்க நம்ம எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய சம்பளம் வந்ததுடனே நீங்கள் இந்த 50-30 எடுத்து வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த 20% உங்களுடைய சேமிப்பு பணத்தை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க பணத்தில் 50%-30% மட்டும்தான் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்க வேணும். இதுதான் உங்களுடைய முதல் ரகசியங்க. நிறைய பேர் 80% செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அந்த 20% தான் நம்மளுடைய சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசனை பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பணத்தை சேவிங்ஸுக்கு மட்டும்தான் எடுத்து வைக்கணும். நாம் நினைப்போம், நாம் இந்த மாதத்துக்கு எல்லாம் செலவு பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ பணம் இருக்கோ அதை எடுத்து ஒரு உண்டியில் போடலாம், ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் நினைப்போம். கடைசியில் பார்த்தா அந்த பணம் எங்கே போயிருக்குன்னே தெரியாது, காணாமல் போயிருக்கும். அதனால் உங்களுடைய செலவுக்கு முன்னாடியே சேவிங்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் அப்போ தான் பணத்தை மிச்சம் பண்ண முடியும். இப்போ 2வது சீக்ரெட் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தில் தான் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறோம். இப்போ தேவைன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட உங்ககிட்ட சொல்கிறேன். தேவைன்னா பழைய மொபைல் வேலை செய்யுது, சரிங்களா? நமக்கு மொபைல் தேவை, ஆனால் அந்த பழைய மொபைலாக இருந்தாலும் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் ஆசைனா என்னன்னு தெரியுங்களா? புதுசாக லேட்டஸ்ட்டாக மொபைல் வாங்கணுமே, இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மொபைல் வாங்கலாமே அப்படின்னு நினைக்கிறது ஆசைங்க. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட நமக்கு தேவையான ஒரு பொருள் இருந்தோ அது பழசாக இருக்குது ஆனால் வேலை செய்யுது. ஆனாலும் நம்மளுடைய ஆசை என்ன? நாம் அந்த புது மொபைல் வாங்கணுமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க நாமளும் வாங்கலாம், அந்த மாதிரி நாம் நினைக்கிறத ஆசை இல்லைங்களா? ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டாக சேவிங்ஸ் பண்ணணுங்க. புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கலாம், ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய இலக்கு, உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, வீடு, அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் அந்த ஆசையை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இல்லைனா ஆசைக்காக செலவு பண்ணி உங்களுடைய இலக்குகள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய கோலை உங்களால் அடைய முடியாமல் போயிடும். அதனால் உங்களுடைய தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் உங்கள் பணத்தை சேவிங்ஸ் ஈஸியாக ஸ்மார்ட்டாக பண்ணலாங்க. 2வது சீக்ரெட் என்னென்னா செலவு கணக்கு. நான் எவ்வளவு செலவு பண்ணேன்னு எனக்கே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. நம்ம கண்டிப்பாக ஒரு மாதத்துடைய செலவு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க.
அந்த மாதிரி இல்லைன்னா நிறைய கூகுளில் வந்துட்டு அந்த எக்ஸ்பென்சிவ் ட்ராக் ஆப்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க்காலாம் நமக்கு தேவையில்லைங்க, ஒரு நோட்டு பேனாக எடுத்துக்கலாம். இது எதுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுடைய செலவை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்காகங்க. இப்போ நீங்கள் டெய்லியும் பண்ணக்கூடிய ஒரு டீ கடைக்கு நீங்கள் டெய்லி எப்பயுமே வந்துட்டு ஒரு 11 o'clockனா கடையில் போய் நீங்கள் டீ காஃபி குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நீங்கள் டீ கடைக்கு போய் ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எவ்வளோ வரீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நீங்கள் அதை எழுதி வைங்க. மாத கடைசியில் அதை எடுத்து பாருங்களேன், அடடா இவ்வளோ பணத்தை நம்ம காஃபி டீக்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டிப்பாக ஒரு டிசிஷனுக்கு வர முடியுங்க. ஸோ இதனால் உங்களுடைய 50% செலவை நீங்கள் குறைக்கவும் முடியும். அதனால் இந்த செலவு கணக்கை நீங்கள் ஒவ்வொரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் பணத்தை ஸ்மார்ட்டாக சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு அடிப்படையான ரகசியம் தாங்க, மோஸ்ட்லி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ரகசியம்தான். ஆனால் இதுக்கு மேலே நான் சொல்ல போகிற இந்த 4 ரகசியங்கள் வந்துட்டு அட்வான்ஸ்டு டிப்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ 4வது ரகசியம் என்னன்னா, சந்தா செலவை கட் பண்ணுங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் கேபிள் வச்சுருக்கோமா, நம்ம டிவிக்கு கேபிளுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் வந்துட்டு ஒரு மொபைல் இல்லைங்க, 2 மொபைல் இருக்குது. ஸோ மொபைலுக்கு ரீசார்ஜ், அது இல்லாமல் ஓடிடிக்கு சேர்ந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். எதுக்குங்க, நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறோம். இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம டிவி பார்க்குறோம், மொபைலில் நம்மளுடைய நெட் பேக் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், யூடியூப் ப்ரீமியம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம எதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்ம பணத்தை நம்ம செலவு பண்ணணும். உண்மையாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி உங்களுடைய தேவையில்லாத ஓடிடியை எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணுங்கள். அடுத்த ரகசியம் என்னென்னா, இஎம்ஐ வாசஸ் சேவிங்ஸ். இப்போ எதுக்கு எடுத்தாலும் இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மனநிலைமை வந்துடுச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ டிஸ்கவுண்ட்டில் தாங்க கிடைக்குது, நம்ம கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கிக்கலாமே. இப்போ தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்க, இந்த ஃப்ரிட்ஜே நமக்கு 10,000 ரூபாய் தான், இப்போதைக்கு நம்ம இஎம்ஐ போட்டுக்கலாம், அது ஒவ்வொரு மாதமும் நம்ம அடைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய பொருளை நீங்கள் வந்துட்டு பணத்தை கொடுத்து வாங்குங்க. நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், இந்த வருஷம் தீபாவளிக்கு ஆஃபர் போடுவாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ நீங்கள் போன வருஷத்துலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு 10,000 ரூபாய் ஃப்ரிட்ஜை நம்ம வாங்கணும்னா ஒரு மாதத்துக்கு நம்ம 2,000 3,000 இல்லை 1000 நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தோம். மொத்தமாக பணம் கொடுத்து நம்ம அந்த பொருளை வாங்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ கட்டும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கட்டுறீங்களா? ஸோ அந்த வட்டியை நீங்கள் சேமிச்சிருந்தா அது உங்களுக்கு இன்னும் அதிக பணத்தை சம்பாரித்து கொடுத்துருக்குல்ல. அதனால தான் இஎம்ஐ கட்டாதீங்க நான் சொல்கிறேன். உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி. 6th சீக்ரெட் என்னென்னா, 30 நாட்கள் விதி. நாம் திடீர்னு ஒரு பொருள் மேலே நமக்கு ஆசை வந்துச்சுன்னா உடனே அந்த பொருளை வாங்காதீங்க. ஒரு 10 நாளோ இல்லை ஒரு மாதமோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உண்மையில் அந்த பொருள் நமக்கு தேவைதானு யோசிக்கிறதுக்கு அந்த டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் அந்த ஆசை உங்களுக்கே போயிருக்கு, அந்த பொருள் மேலே உங்களுக்கு அது தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுற அந்த 30 நாள் வந்து உங்களுக்கு அந்த பொருள் மேலே ஆசையே போயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாங்க. நீங்கள் அந்த பொருளை வாங்கி வச்சா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வீட்டில் சும்மா தான் கிடக்கும். அதனால் உடனே வாங்காதீங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 நாளோ 30 நாளோ வெயிட் பண்ணி அந்த பொருள் உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. 7th சீக்ரெட், ஒரு பெஸ்ட் சீக்ரெட்டுங்க, உங்களுடைய ஃபுட் கண்ட்ரோல் தாங்க. அது உங்களுடைய செலவுகளை இன்னமும் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குங்க. இப்போ நம்மளுடைய சேலரியில் ஒரு பெரும் பகுதியை நம்ம வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்றது, அப்புறம் ஸ்விக்கி இந்த மாதிரி இடத்துல நம்ம பணத்தை செலவு பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு மாதத்தில் ஒரு 2 டைமோ 3 டைமோ வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அந்த மாதிரி நமக்கு நாமளே லிமிட் வச்சுக்கணும். இல்லைனா காலையில் டிஃபன், மதியத்துக்கு லஞ்சு இந்த மாதிரி சேர்த்து நம்ம வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பழகிக்கணுங்க. ஒரு சின்ன மாற்றம் தான், ஆனால் அது வந்து ஒரு மாதத்தில் கடைசியில் நமக்கு பார்க்கும்போது பெரிய சேமிப்பு உங்கள் கையில் இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 7 ஸ்மார்ட் சேமிப்பு ரகசியத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு உங்களுடைய கஞ்சத்தனம் இல்லைங்க, நம்மளுடைய உழைப்பை வீணாக்காமல் நம்ம எதிர்காலத்துக்கு நாம் முதலீடு செய்கிற ஒரு ஸ்மார்ட் வழினே நம்ம வச்சுக்கலாங்க. இப்போவே இந்த 7 ரகசியத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் வந்துட்டு உங்கள் பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ இந்த 7 ரகசியத்தில் முதல் ரகசியமாக எதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நாம் ஷேர் பண்ணி விடல, அவங்களும் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டுங்க. அவங்க வீட்லேயும் அவங்கள கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில்